டேட்டு 10/10/25. காசு கம்மியாக தான் இருக்கும், டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்கும். செக் பண்ணி வாங்குங்க, போய் கண்ணை மூட்டு வாங்காதீங்க பிளைண்டாக. ஃப்ரான்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃப்ரீ கிராசரிஸ் அப்புறம் வந்து கவர்மெண்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வாங்கும்போது தயவு செஞ்சு எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிட்டு வாங்குங்க. இப்போ முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுறேன், கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் ஃபேஸ் பண்ணதை தான் சொல்கிறேன். மற்றவங்க நல்லா கூட வந்திருக்கலாம். என்னோட பெர்ஸ்பெக்டிவில் போடுற வீடியோ தான் அது, யாரும் இது அஃபென்சிவாக எடுத்துக்க வேணாம். நான் முன்னாடி ரீலில் போட்டிருப்பேன், இல்லாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எசோப் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர் போனாப்புல பால் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. நான் ஜஸ்ட் இப்போ பால் குடிக்கலான்னு எடுத்தேன். இப்போ தான் நான் அங்கே பார்க்கல, நான் அவர் வாங்கிட்டு வந்தப்போ டேட்டு 10/10/25. இப்போ நீங்கள் டேட் வந்து 2026ன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். தக்காளியும் ஆப்பிளும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஃபீல் ஆகலை. காசு கம்மியாக தான் இருக்கும், டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்கும். பட் செக் பண்ணி வாங்குங்க, போய் கண்ணை மூட்டு வாங்காதீங்க பிளைண்டாக. வேறு மாதிரி ரிஸ்கில் விட்டுரும். டக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்காது நமக்கு. நீங்கள் எப்படியும் யாரும் இங்கே ஃபேமிலியோடு இருக்க மாட்டீங்க. ஸோ பி சேஃப்.